உங்களுக்கு தாராபுரமா? தாராபுரத்திலிருந்து 16 கிலோமீட்டரிலே ஒரு சிவன் கோயில் இருக்கு, தெரியுமா? பாதி பேருக்கு கேளாங்க. ஆத்துக்கிட்ட தான் இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்காடப்பட்ட ஒரு கோயில். காரணம் ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னும் பிள்ளை. வா, குழந்தை அப்படிதான் இருக்கும். வா பக்கத்துல. இவனை என்கிட்ட குடும்பம்ல. நீங்க யாரும் படபடக்க கூடாது. நீங்க அமைதியா உட்காந்து. டேய், உன் பேர் என்னடா? உன் பேர் என்ன? பேசுறானா அவன்? ஒரு வருஷத்துக்குள்ள படிப்படியா பேச ஆரம்பிச்சிருவான்டா. தைரியமா இருங்க, வெற்றி உண்டு. புண்ணியம் பெறுவாய். அடுத்த ஆண்டு இதே ஆடி மாதத்துல இவனை கூட்டு வரும் பொழுது அவன் வார்த்தைகள் பேசுவான். கர்மசாமிக்கு தைரியமா இருக்கும். ஆடி அமாவாசைக்கு வந்து சேருங்கப்பா. தூக்கம் வராத மனக்குறைகள், ஏதோ ஒரு சக்தி தன்னை அமுக்குவதாக ஒரு பிரமை. ஆனா அது உண்மையா வெறும் மனசுதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். அந்த ஒரு ஆவி வருவது இயற்கை, உண்மைதான். அதை மாற்றி தந்தால் போதுமல்லவா? காண முடியும். 3 முறை என்னைய பார், ஜெயிச்சுருவோம். போ. ஆடி மாதத்துக்கு வந்து அன்னதானத்தை ஆனந்தமா சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க. கறி தந்தனா தந்தாச்சு, கொடுத்தாச்சு. கால் வந்துட்டு வாடா தம்பி. வாழ்க வாழ்க, சாப்பிட்டு போங்க. என்ன சொன்னாரு? பேனா கொண்டா. என்ன ராசி? விருச்சிகத்தில் செவ்வாய் ஒரு பக்கம் இருப்பதனால் இருதார யோகம் முன்னோர்களில் உண்டு என்று சொல்லப்பா. முன்னோர்கள 2 கல்யாணம் முடிச்சவங்க உனக்கு தெரியாது. உங்க அப்பனுடைய தாத்தா இருமணம் உடையவர். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனால் இப்பொழுது மனச்சஞ்சலமும் குழப்பமும் இருக்கும். வருமானத்துக்குரியதும் இல்லற வாழ்க்கை சம்பந்தமான மனவேதனைகளும் இருக்கும். தாயினுடைய நலத்தை பேணி காக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கும். கால் நிறுத்துவான். சாதகமும் தெரியும் எனக்கு. பாதகமா சொல்ல மாட்டேன், சாதகமா சொல்லுவேன். இன்னொருத்தர கால். நிறைய பணங்கள் நஷ்டமும் அவசியமில்லாத எதிரிகளால் மனவேதனையும் அடைந்திருப்பாய். தேவையில்லாமல் நம்மளே போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா அல்லது வேற ஒன்று கொடுத்துருவானா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உள்ளத்துல இருக்கும். இருக்கா? எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். கருப்புசாமி உன் கூட இருந்தால் அத்தனையும் ஜெயிச்சு தருவான். கால் வந்துடுவான். மலை போல் வரும் சோதனையாகும் பனி போல் நீங்கும். வேற என்னப்பா வேணும்? நிலையான தொழில் அமைவதற்கு ஐப்பசி திங்களில் முதல் வெற்றியாய் நடக்கும். அந்த மண்ணை எடுத்து கொண்டு வா. 3:30 என்னைய பார்த்துட்டு போ. ஐயன் கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மக்களான கோயம்புத்தூர். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பார்வைகள் 1000. குடும்பத்தோடு வந்தவங்க யாரு? தாய்க்கொரு பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ.
உங்கள் பேர் என்ன? சிக்கனை பிடி பார்ப்போம். நீ பிடி பார்ப்போம். இதான் சிக்கனை பிடிக்கிறதா? பலமா பிடிப்பே உள்ள கால் ஒன்று. செய்யாத குற்றத்துக்கு பழி சுமந்த குடும்பமே வருக. நீங்க பொம்பளை பிள்ளைங்க, உங்களுக்கு நான் ஓப்பனா பேச விரும்புறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அவர் தான் கண்டிப்பா வேணும். அப்படியா? சார், தவறுகளை பற்றி எதுவும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சொல்லாண்டாங்களா? ஒண்ணுமே சொல்லாம ஒரு வரத்தை கொடுன்னு சொன்னா எப்படி கொடுக்கிறது? உன்னுடைய கணவன் பிரத்தியாரால் மயக்கப்பட்டு பிரிந்து விட்டால் என்பதுதான் உண்மை. அதுக்கு 2 பெண்ணடியார்கள் காரணம். புரியுதா? இடைப்பட்ட காலத்தில் உன்னுடைய உடல்நிலைகள் மனநிலைகள் பாதிக்கப்பட்டு சூசைட் அட்டன் பண்ண வேண்டிய மனநிலைகள் தோன்றியது உனக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவா. ஏய் பரமேஸ்வரா, இல்லடா. இப்பொழுதும் அவனுடைய மனதும் உன் பக்கத்தில் இல்லை, மற்றொரு மாதுவின் பக்கத்தில் மதிமயக்கமாக இருக்கிறான். அவனுடைய மனதை திருத்தி உன்னோட கொண்டு சேர்த்து வாழ வைத்தால் போதுமல்லவா? இன்னும் ஒரு முறை கால் வந்துவா. கிடைக்காது, முயற்சி பண்ண சொல்லாத. கணவன் கிடைப்பான், வேலை கிடைக்காது இந்த பிள்ளைக்கு. புரியுதா? 3 மாதத்துல உன்னுடைய கணவரை உன்கிட்ட பேச வச்சு ஒன்னா சேர்த்து வாழ வச்சுட்டாரு. நல்லா வேற என்னமா வேணும்? தனிய வருமானம் வேணும்னு நீ முயற்சி பண்ணனா அது இப்போ கிடைக்காது. 9 மாதங்கள் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். கடன் தீர்க்கிறேன். 3 முறை என்னை வந்து பாருங்க. ஆடி அமாவாசைக்கு வாங்க. கர்மதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க வாங்க. யாருக்கு கல்யாணம்? காலூர். உங்களுக்கு கோயம்புத்தூரா? எந்த இடம்? சரி, காலூர். பையனை நல்ல தெளிவா கேட்டீங்களா? தயக்கத்துல ஏன் நிக்காமனு தெரியுமா? கிளம்பு. இப்ப திறந்து பாரு, அது என்னன்னு பாரு. ஒரு உதிர்ந்த பூ அவன் கையில இருக்கு. கால் விட்டுவா. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. புரியுதா? புரியுதா? புரியல. மலர் மங்கைக்கு சமம். மலர் மங்கைக்கு சமம். அந்த மலர் மாலையில் இருந்தால் அழகு, அல்லது செடியில் இருந்தால் அழகு. மாலையவும் விட்டு செடியவும் விட்டு தனியே கிடந்தால் உதிர்ந்த மலர் அர்த்தம். அப்படி ஒரு உதிர்ந்த மலர் அவன் மனதுக்குள் விளையாடுகிறது. அதனால அவனால ஓப்பனா என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. புரியுதா உனக்கு? கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல இந்த வண்டி வருது. அதை மறுக்கவும் முடியல, வெறுக்கவும் முடியல. ஓப்பனா பேசலாம், நீ ஏற்றுக்கிடவும் மாட்டேன். அதனால மண்டையை பிச்சுக்கிட்டு அலைதான். கால் வந்துட்டுவான். மகளை திருத்தும்படி கட்டளை ஆயிடுது. உங்களுடைய எல்லைக்குள்ள நுழைந்த உடனே வலது பக்கத்துல விநாயகர் வராரு. ஆமா, இருக்காரா? கண்ண முடிக்கா. உன் மகன் திருந்திருவான். அந்த அப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ள கிடைக்கும். லஞ்சம் கொடுக்காமல் கிடைக்கும். வெற்றி உண்டு. சந்தோஷமா நான் நம்ப மாட்டேன். சாப்பிட்டு போகணும், அறவுரையா பேரக்கூடாது. பெண்மகனின் வாழ்வை பற்றி கேட்டு வந்தது.
பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் யாரும் வந்தீங்களா? திருமணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் அமைதி குறைவு இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? வாங்கண்ணே, டிங் டிங் வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. யாருக்கு கல்யாணம் முடிச்சிச்சிய? நான் கேட்டதுக்கு இல்லை. என்னது இல்லை? எங்கே இருக்கா? புருஷன் கூட இருக்காளா? ஆனால் அவங்க ரெண்டுக்குள்ள நல்ல வாழ்க்கையும் மன அமைதியும் இல்லை. நிறைய பொன்பொருளை இழந்து இடமாற்றம் ஏற்பட்டு உரிமையான கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி பகை ஏற்பட்டு உன் மகளை குற்றவாளி ஆக்கி அந்த வீட்டுக்குள்ள பல கொடுமைகள் நடக்குது தெரியுமா? கால் வந்துட்டுவாங்க. அப்பா சொன்னா அந்த பிள்ளையின் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்? பையனுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு 2 விதமான பாதிப்புகள். பழக்கப்பட்ட மனித உணர்ச்சியால் ஒன்று, கெட்ட பழக்கத்தால் ஒன்று. 2ஐயும் மாற்றி தெளிவடைந்து தாரேன். புண்ணியத்தை பெறுங்க. 3 முறை என்னை பார்த்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான். வாழ்க. ஆடி அமாவாசைக்கு வந்து சேருங்க. சந்தோஷமா கால் வந்துட்டு வாப்பா. வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. பாட்டு உனக்கு தெரியுமா? சொந்தம் கொண்டாடும் போது வாங்க. என்ன வேணும்? புரியல. கண்ணை முடுங்க பாப்பா. நீங்க கண்ணை முடுமா? இது யாரு? கண்ணை முடுத்தா கண்களை மூடுன்ன திறந்துக்கோ. நீ கண்ணை மூடு. காலில் வந்துட்டு வாங்க. 2 ஒன்று போல. மெல்ல எந்திக்க முடியல. நீங்கள் உட்காந்துக்காங்க, கஷ்டப்படாதீங்க. கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடும் துயர காலவேதான். கம்பராமாயணத்துல தசரத சக்கரவர்த்திக்கு கையடை படலத்துல கம்பன் பாடிய பாட்டு. நீண்ட காலம் பிள்ளை இல்லை தசரதருக்கு. ஸ்ரீராமர் 4 பிள்ளைகள் பிறந்தாங்க. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் சொல்லி. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் வந்து அந்த பிள்ளைகளை என் கூட வனத்துக்கு எனக்கு காவலுக்கு அனுப்புன்னு கேட்டார். ராமனை நான் அனுப்புவதா அப்படின்னு நினைச்சு பார்த்த உடனே தசரதனுடைய உள்ள வேதனைப்பட்டுச்சு. அப்படி வேதனைப்பட்டதுக்கு கம்பன் சொல்லுகிறார், அந்த வேதனை எப்படி இருந்தது அப்படிங்கிறார். கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடும் துயர கால வேளான். ரொம்ப காலம் கண் இல்லாமல் இருந்தவன் குருடா இருந்திருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் குருடா இருந்துட்டு திடீர்னு கண் வந்து உலகத்தெல்லாம் பார்த்து ரசித்துக்கிட்டு இருக்கும் பொழுது மீண்டும் அந்த கண் பார்வை பெய்டுதுன்னு வச்சுக்கிடுவோம். எப்படி இருக்கும் வருத்தம்? தாங்க முடியுமா? அதை மாதிரி பெற்ற வீடு, வாசல், மனை, சொத்து, செல்வம் அத்தனையும் இழந்து இன்னைக்கு வேதனையில் நிற்கிறீர்கள் நீங்கள் எல்லாரும். உண்மையா இல்லையா? இந்த நிலைகளிலிருந்து உங்களை மாற்றி இழந்ததை மீட்டி தந்தால் போதுமா? கால் ஒன்று நீ மட்டும் நீ உட்கார்ப்பா. கம்பராமாயணத்தினுடைய எக்ஸாம்பிள். இளஞ்சுட்டி பொருள் விளக்குக. படிச்சிருக்கீங்களா? என்னத்தை படிச்சிருக்கீங்க? கழிந்த 3.5 ஆண்டுகளாகவே இந்த சோதனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மாந்திரிகம், தைவினைகள் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டு உடல்நிலையால், மனநிலையால், பணத்தால், உறவுகளால், சொத்துக்கள் இழப்பால் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் இப்படித்தான். இவைகளை மாற்றி வெற்றியாகி தந்தா போதுங்களா? 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. ஜெயித்தார் பாப்பா, புண்ணியத்தை பெறுவாயப்பா. நாராயணா.
கால் வந்துட்டு ராஜா. போன முறை வந்து என்னைய மனதுக்குள்ள ஏசிக்கிட்டும் போயிட்ட. நம்மளை என்னடா இப்படி எரிச்சப்படுதாரு? நம்ம எவ்வளவு பக்தியோட வந்திருக்கோம், எவ்வளவு நம்பிக்கையோட சந்தோஷமா நம்ம அப்பான்னு நினைச்சுலாம் வந்தோம். நம்மளை இப்படி தூக்கி எரியுதாரு அப்படின்னு என்னை ஏத்துனதான் உள்ளதுக்குள்ள. ஓய் உள்ளது சொல்லுடா. பாத்தியா, நீ என்ன வேணாலும் ஏத்துக்கலாம், ஏத்துக்க. காலம் அன்பு பாதம் பக்தியில நானே எங்க ஐயா கருமசாமியை கண்ட மணிக்கு ஏசுவேன். அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும். யாரும் பேசாதீங்க அதை பத்தி. என்னப்பா வேணும்? 1 2 3 4 2 போர் வந்து வகையில்லாத இடத்துல போட்டிருக்கு. ஒரு போர் உருப்படியா போட்டிருக்கு. முக்கால் தண்ணி கிடக்கு. அதுல இருந்து இன்னும் ஒரு மூலையை பார்த்தா மூலையின் கணக்குப்படி தண்ணி இல்லை, ஆனா மண்ணின் கணக்குப்படி இருக்கிறது. அதனால் 460 அடியில தண்ணி வரும். அந்த போர் உனக்கு ஜெயிக்கும். 3.5 வருஷத்துக்கு ஓடும். வெற்றி தோட்டத்துக்குள்ள 2 பாயிண்ட். அதுல வடபுறத்துல உள்ளதுல வலப்புறத்துல அடி ஜம்முன்னு போடும். கால் வந்துட்டானே கெட்டிக்கான அண்ணே, சாப்பிட்டு போப்பா. ஆடி மாதத்துக்கு என்னடா கொண்டு வருவேன்? சொல்ல மாட்டேங்க பாத்தியா? சரி ஓகே, 10 பேருக்கு சாப்பாடு போடுறேன். 1.5 கிலோ அரிசி. எப்படியோ பாயில கிடக்காம பகவான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். அப்பப்போ சின்ன சின்ன நோய் எனக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து பெரிய குழப்பத்தை உருவாக்கி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னதான் என் வாழ்க்கையில நடக்குன்னு தெரியலையேங்கிற குழப்பத்துல என்னைய பார்க்க வந்திருக்கேன். காரணம் பெற்றெடுத்த உள்ளம் 2 தெய்வம் தெய்வம். வேற என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கான். கற்பராயன் சுவாமி எங்கப்பா இருக்காரு? கற்பராயன் சுவாமி எங்க இருக்கிறார்? இருக்காரா? ஊர் எல்லைக்குள்ள போன வனபுரத்துல அந்த காலத்துல முன்னோர்கள் ஒரு அம்பாளுக்கு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. இருக்காங்களா? உன்னுடைய தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு பக்கத்துல செய்வனை தகடுகளும் பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால 4.25 ஆண்டுகளாக இடம் தோந்தமான பிரச்சனையும் பகைமையும் வந்திருக்கும். இப்ப அந்த இடத்த வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற குழப்பமும் துன்பமும் வீட்டுல மனசுக்குள்ள இருக்கு. இடத்தை இழக்காமல் கடத்தை தீர்த்து இருந்தால் போதுமா? கால் வைக்கலாம். இந்தா 3 முறை என்னைய பார்க்க வாப்பா, ஜெயிச்சுட்டார. ஆடி அமாவாசைக்கு வந்துரு. அன்னதானத்துக்கு என்ன கொடுப்ப? அமாவாசைக்கு கள்ளக்குறிச்சி வல்ல குறிஞ்சி நிலம் வாழ்பவனே கந்தா, வளரிவையோல் பெற்ற உமையவள் மைந்தா, அல்லும் பகலும் உன்னை எண்ணிடும் வரம் தா, அடியவர்க்கு ஞான உன் பதம் பொருள்தா. காலம் சொல்லலாம். அடியார் திருவடியாய் வடிவோடு எழுந்தவனே. ஆறு மாத காலங்களாக தொழில் சம்பந்தமாக கொஞ்சம் பின்னடைவு அடைந்திருக்கிறாய். உனக்கு ஆண் வாரிசு தந்து உன்னுடைய குடும்பத்தை பேணி வளர்த்த வச்சா போதும்லா. வேற என்ன வேண்டும்? அதுக்கு செய்வன காரணம். அதை நீக்கி வெற்றியாக்கி தாரேன், புண்ணியமாக்கி தாரேன். ஜெயிச்சுக்கோ. நல்லா குழந்தை சோதமா யாரும் கேட்டு வந்தீங்களா?
அண்மையில் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தது யாரு இதுல? ஆஸ்பத்திரிக்கு போனியா? எதுக்கு? அப்படியா? கொடுக்கலாமா? இன்னொரு தடவை கால் எடுத்துக்கோங்க. உனக்கு ஆம்பளை பையன் பிறந்தாம்னா நான் சொல்ற பேரை உன்னால வைக்க முடியாது. பெருமாள் பேர் வைப்போமா, முருகன் பேர் வைப்போமா? எந்த பேரும் வைக்கலாமா? அப்படியா? நந்தகுமாரன் அப்படின்னு பேர் வை. நந்தம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணனை சேரும், குமார்னு சொன்னா முருகனை சேரும். ரெண்டையும் சேர்த்து வச்சிருவோம். கால் வந்துடுவான். இன்னொன்று சொல்ல மாட்டேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, ஹரிம நாராயணமூர்த்திக்கு. ஐப்பசி மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை ஆண் பிள்ளையா பிறக்கும். ஆனந்தமான திருக்கோலத்துடன் பிறந்து கண்கள் சூரிய ஒளியைப் போல் பிரகாசம் மிகுந்து அந்த பிள்ளையினுடைய உடல் உறுப்பிலே கண்கள் இரண்டும் காந்தமாக தெய்வீக அழகாக தோன்றும். புண்ணியம் பெற்றிருப்பேன், புண்ணியம் பெற்றிருப்பேன். வயிறார சாப்பிட்டு போங்கோ. கெட்டில ஆடி அமாவாசைக்கு வந்துருங்க. ஆமா, உடல்நிலை சரியில்லாத மங்கையரே வருக. யாரு வா? அப்ப நீ ஏன் வர மாட்டேங்க? நீ வேற கேள்வி வச்சிருக்கிய. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். பிளட் டெஸ்ட் எத்தனை டெஸ்ட் எடுத்த? ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு போனீங்க? அதுல பிளட் டெஸ்ட் எடுத்தாங்களா? என்ன சொன்னாங்க? கண்ட கால் வந்துட்டு நீ உட்காரு, போகாத. வரலாமா? 6 mm 6 mm தான் அந்த நீர்க்கட்டியே இருக்கு. அதுக்கு சிகிச்சையே தேவையில்லை. இயற்கையான பிரார்த்தனையும் வயிறார உண்ணுகிற சத்தான உணவுமே உன்னை சரியாக்கும். அதனால குழந்தை பாக்கியம் உண்டு. பொம்பளை பிள்ளை பிறக்கும். மாரியம்மா அப்படி பாருங்க, கால் வந்துடுவான். வீட்டுக்காரன் வரப்போறான், 1 மாதத்துல வந்துடுவான். இந்த வீட்டுக்காரன் ஒரு பக்கம் இவா ஒரு பக்கம் வந்து எப்படி குழந்தை வரம் கிடைக்கும்? கொடுத்த வரத்துல வெற்றி உண்டு. இந்தா ஜெயிச்சுத்தார, நல்லா ஆகிட்டார, புண்ணியத்தை பெரு. போ, உனக்கு என்ன வேணும்? குடும்பம் காசுக்காக அலமோதிக்கிட்டு இருக்கு. வீணான சண்டை சச்சரவுகள் நடக்கும். எப்பண்டா பணம் கிடைக்கும்னு ஆளா பறந்துக்கிட்டு இருப்ப. அதனால தான் கீழே விழுந்த பணத்தை நீயே எடுத்துக்கிட்ட. கால் பேசணும்னு ஆசையா இருக்கு. எங்க இருக்காரு? என்ன செய்தாரு? ரெட்டப்பட்டா இன்னொருத்தர கால் வந்துட்டுவா. மாரியம்மா மாரியம்மா. உன்னுடைய தெய்வத்தை வருத்தி அழைக்கிற தொழில் உன் புருஷனுக்கு உண்டு. உண்மையா இல்லையா? அதில் மாறியாத்தானே அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்படித்தான் கேட்கணும், இப்படி கூப்பிட்டா அந்த தெய்வம் வந்துருங்கிற உண்மை ரகசியத்தை தெரிஞ்சு அருமையாக கொடுப்பான். அப்படித்தானே? இடையில ஒரு பிள்ளை சம்பந்தமாக மன வருத்தங்கள் ஏற்பட்டு சில குழப்பங்கள் தோன்றி, என்ன சாமி 1000 சாமியை பார்த்தாச்சு, நம்ம நல்லாவா இருக்கோம் அப்படின்னு வேதனையெல்லாம் வந்துருச்சு. வேற என்ன வேணும்? இப்போ வெளிநாட்டுக்கு போய் அவனை கல்யாணம் முடிச்சுக்கிட சொல்லுவோம். அவனுக்கு அந்த பொண்ணு தான் வேணும் தான். அப்படியா? ஒரு 6 மாதம் அவன் கூட பழகிட்டு விட்டுருவான், போயிட்டு வான்.